وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே பல கோடி ஜீவராசிகளையும் மண்ணிலே மறுவர்க்கத்தையும் தென்வர்க்கத்தையும் படைத்து பரிபாலித்து இரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழு இரட்சகனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், அவன் இணைதுணையற்றவன். அவன் மற்றவர்கள் வணங்கப்படுவதை அழைக்கப்படுவதை வெறுப்பவன். அவனை தவிர வணங்கப்படுவதற்கு வேறு நாயன் இல்லை என்று சாட்சி சொன்னதும் பின்னால் சாந்தி நபி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அரிச்சுவர்களை பின்பற்றிய உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று மேலும் பிரார்த்தனை செய்ததன் பின்னால் புனித ஜும்மாவுடைய குதுபாவை ஈத்திகாவுடைய நீயத்தோடு அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, 12:15 பாங்கு, 12:30 மிம்பரில் இமாம் சாப் ஏறினாரு. உப்பரிமா 1 மணி 1:05 இறங்கிடுவான். ஒரு 25 நிமிஷம், ஒரு 25 நிமிஷத்தை நீங்கள் ஒதுக்கிட்டு உங்களோட கடையை விட்டுட்டு உங்களோட உத்தியோகத்தை விட்டுட்டு வேலை பழுகளை விட்டுட்டு நீங்கள் வந்துக்கிறீங்க. இந்த 25 நிமிஷத்தில் மறுமையிட விஷயத்தில் என்ன படிச்சு கொள்ளலாம் என்று, கபரை எப்படி தயார் செய்யலாம், நாளைக்கு மறுமையை எப்படி தயார் செய்யலாம், அல்லா ரசூலுடைய விஷயங்களை எப்படி கேட்கலாம் என்று ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒதுக்கி வந்திருக்கிறீங்க. இதே நேரத்தில் சில பேர் கடையில் வியாபாரம் செஞ்சா பல லட்சங்களை சம்பாரிச்சிடுவீங்க. ஆன்லைனில் இருக்கிற வாலிபர்கள் ஐடியில் அவங்க கோடிக்கணக்கான ரூபாவையும் சம்பாதிப்பான். 4-5 ஃபோனை வித்துட்டா எத்தனையோ 1000 சம்பாதிப்பான். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 25 நிமிஷம் பள்ளி வாயிலுக்கு நீங்கள் வந்திருக்கிறது எதற்காக வேண்டியண்டா மர்மையினுடைய விஷயங்களை, அல்லா ரசூலுடைய விஷயங்களை படிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க, கேட்கறதுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க. அதனால் அருமையான சகோதரர்களே, ரொம்ப பொறுமதியான நேரம், ரொம்ப 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 பொறுமதியான நேரம். ஹுதுபாவை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கடமையாக்கி நாங்கள் அதை கேட்கிறத அதை செய்கிறத எல்லாத்தையும். அதனால் அருமையான சகோதரர்களே, எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு சதன்டா இந்த பென்டோட்டையில் இருந்து ஹம்மந்தோட்ட வரையில் உள்ள ஏரியாவுக்கு பேரு. அங்க ஒரு மோதினார் இருந்தார். பள்ளி வாயில்ல 20 வருடம் 25 வருடமாக கடமை செய்து கொண்டு இருந்தார். அவருக்கு யாரும் நிர்வாகிகள் மக்கள் சட்டம் போட தேவையில்லை. நல்ல மனிதர், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹிதமத்தை அவருடைய பொறுப்பா அழகா செய்து கொண்டு இருந்தார். இப்ப அவர் வயசாளி ஆயிட்டார். கடிதம் ஒன்றை கொடுத்தாங்க நிர்வாகத்திட்ட, பொறுப்புதாரிகளே நான் நின்று கொள்ள போறேன், எனக்கு வயசாகிட்டே என்று. இப்ப இந்த நிர்வாகத்துக்கு கடிதம் போயிட்டு சேருது, மக்களுக்கும் விளங்க வருது. 25 வருஷமாக அல்லாத மாளிகையில பாங்கி சென்றவர், அல்லாத மாளிகையில மக்களை எழுப்பாட்டினவர், தொழுகைக்காக இக்காமத் சொல்லி அல்லாத மாளிகைய துப்புரவாக்கினவர். நாளைக்கு மறுமையில அவர் தான் மிக மிக அல்லாவுக்கு நெருக்கமானவர்களிலே அவரும் ஒருவராக இருப்பார். அதான் சொல்லக்கூடியவங்க. நிர்வாகிகள் பார்த்தாங்க இதுக்கு ஒரு உபகாரம் செய்வோமே நாங்க, மக்களும் பார்த்தாங்க இதுக்கு ஒரு உபகாரம் செய்வோமே நாங்க. இந்த மோதினார கூப்பிட்டு கேட்டாங்க, எங்கட கல்துறையில் பாஷை இருந்தா மோமி அரண்டுவான், வெளிகம பாஷை ஏண்டா மோதின அரண்டுவான். இன்னும் கூடுதலா நாங்க வெளிகமையில நின்ற சுட்டி அந்த பாஷை வருது.
கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப அந்த மோதினார பேசினாரு. மோதின், நீங்க இங்க வாங்கடா, உங்களோட அபிலாஷை என்னன்னு கேட்டார். உங்களோட ஏதாவது ஆசை இருக்குதாண்டா? அவர் சொன்னாரு, நிர்வாகத்திட்டையும் மக்கள்கிட்டையும் இந்த ஆசை, மகன் என் வாப்பாக்கு ஹஜ் உம்ராட பாக்கியம் கிடைக்கல, மதீனாவை போயிட்டு பார்க்கிற பாக்கியம் கிடைக்கல, அல்லாஹ்வுடைய நபீட ரவுலாவுக்கு நபீட மஸ்ஜித்ல போயிட்டு தொழுது மனது நிம்மதி அடைகிறதுக்கு, சந்தோஷம் அடையக்கூடிய பாக்கியம், சுவர்க்க தோப்பில தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. நானும் அல்லாஹ்ட துஆ செஞ்சு கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்ன அப்படி ஆக்கிடாம வாழ்க்கையில ஒரு தடவையாவது மதீனாக்கு போயிட்டு நபிக்கு பக்கத்துல 2 ரக்காத் தொழுறதுக்கு மஸ்ஜித் நபவியில எனக்கு ஆசை என்று அவர் சொன்னார். இவளைதான் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நிர்வாகிகள் பார்த்தாங்க, நல்ல மக்கள் பார்த்தாங்க. இதா ஆசை என்று கேட்டான். ஆமாம் என்றா. காச சேர்த்தா, நிர்வாகிகள் சேர்த்தாங்க, மக்கள் சேர்த்தாங்க, நல்ல மக்கள் எல்லாம் சேர்த்து அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹுடைய கிருபையில ஷைரத்துக்கு துணை செஞ்சான். இவர் போய்த்தார் ஹஜ்ஜிக்கு. அல்ஹம்துலில்லாஹ். 2வது மதீனாக்கு. அவருடைய ஆசை மாதிரி மதீனாவை பார்த்துட்டு அந்த நபிக்கு பக்கத்திலேயே மூத்தாயிட்டார், மதீனாலே வஃபாத்தாயிட்டார். அவருடைய கடைசி ஆசை மதீனால மரணிக்க வேண்டும் என்று எழுதியும் வச்சிருக்கிறாரு, சொல்லியும் இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய கிருபையில மஸ்ஜித் நபவியிலே மௌத்தாகிட்டார். ஜன்னத்துல் பகீல நல்லடக்கம் செய்யப்பட்டது. அருமையான சகோதரிகளே, பெரியார்களே, நான் என்ன சொல்ல வாரேன்டா, இந்த சம்பவத்தில் ஒவ்வொரு மனிதனும் அடிமனதால எப்படி அல்லாஹ் ரசூலை என்றீங்களோ, எப்படி நினைக்கிறீங்களோ, எப்படி யக்கீன் கொள்றீங்களோ, அப்படிதான் அல்லாஹ் ரசூலும் நடந்து கொள்வான். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அந்த மதீனாவிலே மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த மாதம் ரபியுனில் அவ்வல், அடுத்த மாதம் ரபியுனில் அவ்வல் 1400 வருடங்களுக்கு முன்னால் எங்களை விட்டும் இறையடி சேர்ந்தவங்க. கண்ணியமான சகோதரர்களே, எங்கட வாப்பா மௌத்தாகிட்டா கூடினா ஒரு 40 நாள் அல்ல 4 மாசம், 1 வருடம் நினைவில் நிற்கும். அதுக்கு பின்னால நினைவில் நிற்கிறதுக்கு ரொம்ப குறைச்சல் இல்ல. மாஷா அல்லா. எங்கட உம்மை மௌத்தாயிட்டாலும் அப்படித்தான், எங்கட குழந்தைகள் மரணித்தாலும் அப்படித்தான். 1400 வருடமாகுது. உள்ளங்கள்ல இருந்து அழியல்ல, உள்ளங்கள்ல இருந்து நீங்கல்ல. அவருக்கு ஒரு உருவமும் இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு பார்க்கிறதுக்கு அவருடைய உருவம் ஒன்று இல்ல. அல்லாஹுடைய ரசூலுடைய போட்டோ ஒன்றும் இதுவரையிலே இல்ல. அல்லாஹுடைய நபி எப்படி யாப்பட்டவங்க பேஸ் கட்ட பார்க்க ஒரு சித்திரம் வரைந்தது எங்கேயுமே இல்ல, அல்லது எங்கேயுமே அவருடைய போட்டோவோ படமுமே இல்ல. ஆனா 1400 வருடம் கழிஞ்சிச்சு. எங்கட மனங்கள்ல அந்த நபி இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியுடைய மதீனா இருக்குது. அந்த நபியுடைய மதீனால மரணிக்க வேண்டும் என்று ஆசை ஈமான் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அருமையான சகோதரிகளே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு வசியத் செய்தார். உங்களுக்கு யாராவது மௌத்தாக வேணுமான்னு கேட்டா. இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல்ல பானதுர புள்ளை ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி காலியில மௌத்தாயினார், 22 வருஷம். பேர்வல புள்ளை ஒன்று ஐன ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாயினாரு. கொழும்புல ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாயினா. அதுக்கு பிறகு நான் நம்ம 15 வயசு புள்ளை ஒன்று படிக்கிற பிள்ளைங்கிற ஊரை சேர்ந்த பொம்பளை ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையோட மௌத்தாயினா. நேற்று 4-5 நாளைக்கு முதல்ல வெலிகமேல 12 வயசு பிள்ளை ஒன்று மௌத்தாயினார். சனிக்கிழமை 4 பேர் மௌத்து வெலிகமேல. அதுல மிக மிக முக்கியமான ஒரு ஆலிம், 35 வருஷமாக பள்ளி வாயிலே இமாமாக இருந்தவர் நசார் மௌலவி என்றவர் மௌத்தாயிட்டார். கண்ணியமான சகோதரர்களே, எல்லாரும் மரணிக்கிறதா, எல்லாரும் மரணிக்கிற. ஆனால் அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, உங்களுக்கு மௌத்தாகத்துக்கு ஆசை வைக்கணுமா, மௌத்தாக விருப்பமா, மதீனால மௌத்தாக ட்ரை பண்ணுங்க. வேண்டாம், மதீனால மரணிக்கிறதுக்கு அல்லாஹ்ட துஆ கேளுங்க. வேண்டாம், என்னோட முஹப்பத் உள்ளவங்க மதீனால மரணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மதீனாக்கு வந்து மன் கான மின்கும் முஸ்ததீஅன் ஐ யமூத ஃபில் மதீனா ஃபல்யஃபல், யாராவது முடியுமாக இருந்தா, சக்தி பெற்றா மரணிக்கிறதுக்கு மதீனால மௌத்தாகுங்க.
ஃபைன்னி அஷ்ஃபஉ லிமன் மாத பிஹா, யாரெல்லாம் எனக்கிட்ட வந்து மதீனால மரணிக்கிறாங்களோ அவர்களுக்கு சிபார்சு செய்வேன் என்றான். நிறைய அமல்கள் இருக்குது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபார்சு கிடைக்க. ஆனால் இந்த சிபார்சமாய் வலுவான அமல் ஒன்றுமே இல்ல. யாரெல்லாம் மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கு உறுதியா சிபார்சு செய்வேன் என்றான். கண்ணியமான சகோதரர்களே, நபியோட முஹப்பத்தானவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவான், அவங்கள பத்தி படிப்பான். லைஃப்ல வெள்ளை கிளம்பினா ராவை படுக்கும் வரையில நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் பண்புகளை பின்பற்ற முயற்சி செய்வான். அல்லாஹ்வுடைய நபி எங்க மரணிச்சாங்களோ அங்க போயிட்டு மரணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் உண்மையான முஹப்பத் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, மதீனாவை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தினான்டா, அது பூமிக்கு மேலே கண்ணியம், அடி பூமிக்கு கீழேயும் மதீனா கண்ணியம். மறுமை நாளிலும் மதீனாவு மாதிரி சிறப்பான ஒன்றுமே இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா கஅல்ஃபி ஸலாத்தின். தெரு பள்ளியில தொழுறமா இல்ல, உருக்குள் பள்ளியில தொழுறமா இல்ல, அல்லது நீங்க எங்க போய் தொழுறமாயும் இல்ல, மக்காவ மஸ்ஜிதுல் அக்ஸாவ அங்க தொழுறது, மதீனால தொழுறது. மதீனால தொழுற ஒரு தொழுகைக்கு 1000 தொழுகையிட நன்மை. கண்ணியமான சகோதரிகளே, ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா கஅல்ஃபி ஸலாத்தின், 1000 தொழுகைக்கு சமம் என்றான். ஒரு தொழுகை இவ்வளவு பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். பக்கத்துல ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து வார நேரம் கட்டின பள்ளி, அந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜிதுல் குபா. மதீனால ஆரம்பத்துல கட்டின பள்ளி. அந்த மஸ்ஜிதுல தொழுதால் ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதில் குபா கஅஜ்ரி உம்ரா, உம்ராவுடைய நன்மையை அவர் அடைந்து கொள்வார். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, எப்படி பெரிய பாக்கியம் என்று பாருங்க. மதீனாவுடைய பள்ளி மஸ்ஜிது நபவியில மஸ்ஜிதுல் குபால தொழுவக்கூடியவங்களுக்கு அது பூமிக்கு மேலே இருக்குது, பூமிக்கு கீழே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பூத உடலை, அவர்களுடைய ஜனாசாவை சுமந்து கொண்டிருக்கிற பூமியை விட உலகத்திலே எந்த பூமி தான் சிறந்தது? உலகத்திலே எந்த பூமி சிறந்தது? மக்கா சிறந்ததாக இருக்கலாம், காபா இருக்கிறதின் காரணமாக அது அந்த இடத்துல வேற. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நபிய சுமந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை விட எந்த பூமி தான் சிறந்தது? இன்னும் சொன்னார்கள், ஜன்னத்துல் பகீலே நல்லடக்கம் செய்யப்படட்டும் என்றான். மனிதர்களே, நீங்க ஜன்னத்துல் பகீலே வந்து நீங்க மதீனால மரணித்து ஜன்னத்துல் பகீல நல்லடக்கம் செய்யப்படுங்க. அங்கே நல்லடக்கம் செய்யப்படக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். கண்ணியமானவர்களே, சஹீஹான ஹதீஸ். எவ்வளவு பெரிய விஷயம் என்று பாரு. பூமிக்கு கீழ மர்மைனால மதீனா தான் முதலாவதாக அந்த மண் பிளக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மதீனால அந்த பூமியில இருந்து மஹ்ஷர் மைதானத்துக்கு எழும்புவான். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னah மா பைன பைத்தி வ மின்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னah. கண்ணியமானவர்களே, உங்கள்ட்ட காசு இருக்குது, உங்கள்ட்ட பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குது, உங்கள்ட்ட கூடுதலாக அல்ஹம்துலில்லாஹ் பண வசதி சொத்து வசதி எல்லாம் இருக்குது, யாருக்கும் கடனும் இல்ல, யாருக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்புகளும் இல்ல. கண்ணியமானவர்களே, நீங்க குறைஞ்சது 5 வருஷத்துக்கு ஒருக்கா மதீனாவை போய்த்து பார்க்க வேணும் என்று உங்களோட உள்ளத்துல வரலாட்டி ஈமான்ல கம்மி என்பதற்குரிய அடையாளம், ஈமான் குறைவு என்பதற்குரிய அடையாளம். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அளவு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கிட்ட வாங்க, மதீனாக்கு வாங்க, மரணிங்க, மதீனால மௌத்தாகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வார மாதம் ரபியுல் அவ்வல் எல்லா மஹல்ல பாஷையிலும் வந்துக்கிறீங்க. உங்களோட பள்ளிகளில் இருக்கிற இமாம்களை நீங்க சும்மா விடாங்க, அவங்களுக்கு வேலையை கொடுங்க. எப்படி வேலையை கொடுக்கணும்? டாய்லெட் கழுவுற வேலை இல்ல, பாத்ரூம் கழுவுற வேலை இல்ல, அவங்களுக்கு கண்ணியமான வேலையை கொடுங்க. என்ன வேலை? அவங்களுக்கு சொல்லுங்க, இந்த மாசம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி மதீனாவை பத்தி படிச்சு கொடுங்க. அதுக்கு 2 கிதாப் இருக்குது.
அழகாக சொல்லித்தாரு. நான் நேரத்தோட சொல்லிட்டு நீங்க வெளியில இருந்து அல்ஹம்துலில்லாஹ் ஊர்ல நிறைய உலமாக்கள் இருக்கத்தக்க வெளியில இருந்து பீரங்க பீச்சாரிகள் நிறைய கொண்டாடுறீங்க. அவங்க பேசுவாங்க போவாங்க. நான் வந்தது ஊரால் உங்களுக்கு படிச்சு தர இவ்வளவு இதுதான். நான் படிச்சு தந்தா நீங்க படிச்சு கொண்டா கண்ணியமானவர்களே அல்ஹம்துலில்லாஹ் அது எனக்கும் கபருக்கு சதகத்துல் ஜாரியா. 2 கிதாப சொல்றேன். அதுல ஒரு கிதாபுக்கு பேரு ரஹீகுல் மக்தூம் என்ற கிதாப். A to Z அழகான முறையில் எழுதப்பட்டிருக்குது. 25 வருஷத்துக்கு முதல்ல சவுதி அரசாங்கம் அங்குள்ள பெரிய நிறுவனம் ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமியா ஒரு போட்டி ஒன்று வச்சான். நபியுடைய வரலாறை மதீனாவுடைய சிறப்புகள் உட்பட எல்லாத்தையும் எழுத வேண்டும். அழகாக எழுதணும் அரபு பாஷையில. 1000க்கு மேல பெரிய பெரிய உலமாக்கள் போட்டியாளர்கள், பெரிய 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 கலாநிதிகள் போட்டியாளர்கள் 1000க்கு மேல கலந்து கொண்டா. அதுல முதலாவது வந்தது இந்தியாவை சேர்ந்த யூபி மாநிலத்தில் லக்னோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முபாரக்பூர் என்று ஷபியுர் ரஹ்மான் என்று பெரிய ஆலிம். அவர் இப்ப மரணிச்சிட்டார். அவருடைய கிதாபு தான் இன்றைக்கு குர்ஆனுக்கு அடுத்து புகாரிக்கு அடுத்து அதிகமான பாஷைகளால டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்ட கிதாப். எல்லா பள்ளிகளிலும் அரபு நாடுகள்ல வாசிக்கிறாங்க. பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சு கொடுக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்டா, அது சிங்கள பாஷையிலே மீக்குது, தமிழ் பாஷையிலே மீக்குது. ஒவ்வொரு நாளும் நபியுடைய தாடி எப்படி, சுப்ஹானல்லாஹ் கண்ணியமானவர்களே, நபியுடைய நடை எப்படி, நபியுடைய புன்னகை எப்படி, நபி பிள்ளைகளோட எப்படி நடந்தான், எப்படி பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணினான். ஒரு பொடியன் 14 வயசு பொடியன் மோட்டார் பைக் எடுத்துட்டு போடவாப்பா, மோட்டார் பைக் எடுத்துட்டு போயிட்டு போலீஸ்ல மாட்டி வாப்பா ரிமண்ட். போலீஸ் சொல்ற இல்ல, பாப்பாவை ரிமண்ட் பண்ணுவேன், அதுக்கு பிறகு வழக்கு போடுவேன். 14 வயசு பொடியன், 16 வயசு நூகா என்னமோ வாகனம் உண்டு, வேன் உண்டு, அதை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள கண்ணாடியில விட்டு அந்த கண்ணாடியில் உள்ள வயர், ஹைடென்ஷன் வயர் எல்லாம் கண்ணாடியோட இந்த அந்த இது லைட் கணு, லைட் கணுல விட்டு லைட் கணு தொங்கி கொண்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாத்த தப்பித்தவரை அந்த வயர் விழுந்தா போற வார நிறைய பேர் மூத்தாகி இருப்பான். கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே, எப்படி வாப்பா பிள்ளைகளை மேட்டம் பண்ற, பிள்ளைகளுக்கு எப்படி தர்பியத் கொடுக்கிற, பிள்ளைகளை எப்படி நிர்வகிக்கிற அழகான கிதாப். அதனால இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஒரு மாதத்தை நீங்க வீணாக்கிடாம பள்ளியில் உள்ள எல்லா உலமாக்களுக்கும் நீங்க நிர்வாகிகளாகிய நீங்க ஒவ்வொரு பள்ளியினுடைய நிர்வாகிகள் இந்த கிதாபை வாசிங்க. 10 நிமிஷம் நபியை பத்தி பேசுங்க, நபியுடைய சம்பவங்களை சொல்லுங்க. இதுதான் ஈமான், இதுதான் ஆமால், இதுதான் தஅவா, இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறை என்று நபியுடைய அன்பை உள்ளத்தில எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க. இன்னும் ஒரு கிதாப், அந்த கிதாபுக்கு பேரு ஷமாயிலே திருமதி. நபியுடைய பண்பாடுகள் அழகா எழுதினவங்க. நபியுடைய எல்லா தலையில இருந்து கால் வரையில, மௌத்தாகிறதுல இருந்து மரணிக்கிறதுல இருந்து மௌத்தாகும் வரையில, எச்சு துப்புவதில் இருந்து ஆட்சி செய்யும் வரையில, மனைவிமாரோட எப்படி நடந்த, மகளோட எப்படி நடந்த, பிள்ளைகளோட எப்படி நடந்த, எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில எழுதி இருக்கிறாங்க. ஆனா அதை நாங்க வாசிக்கிற ரொம்ப குறைச்சு. எங்கட கையில போனா மொபைல். அருமையானவர்களே, வீட்டுல பொம்பளைகள்கிட்ட மொபைல் என்ன பாக்குற, சீரியல். வேற பயானாக இருந்தா உங்களை எல்லாரையும் நான் கேட்டு இருப்பேன், கொஞ்சம் கையசத்துக்கு பார்க்க நீங்களும் வசதிப்பீங்க என்ற முகப்பத்தால மிம்பர்ல கேட்கலாதே. எல்லா வீட்ல சீரியல், பிள்ளைகள் அவங்க கேம். பொடியம்மார் சொல்லி தேவையே இல்லை, அவங்க என்னென்ன பாக்குறேன். வயசாளிகள் வா டெய்லி பேப்பர், டெய்லி நியூஸ். இப்ப வந்திருக்க தேர்தல். கண்ணியமான சகோதரிகளே, ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுறதுக்கு நேரம் ஒதுக்க எங்களால இயலாம். கபருக்கு போனா விளங்கும், கபூர் அடிக்கு போனா, கபூருக்குள்ள போனா தான் நக்கீமோலை சொன்னதெல்லாம் புரியும். அதனால் அருமையானவர்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் உலமாக்களை பயன்படுத்துங்க. உலமாக்கிட்ட போயிட்டு பரிசுக்கோங்க. உங்களோட பிள்ளைகளோட டென்ஷனை, உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைய எல்லாம் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறைகளை நீங்க அல்ஹம்துலில்லாஹ் பரிசுக்கோங்க. மதீனா போயிட்டு மதீனால மரணிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க. அருமையானவர்களே, மதீனாவுடைய தண்ணி எப்படி அழகான தண்ணி,
மதீனாவுடைய மண் எவ்வளவு அழகான மண், மதீனாவுடைய காற்று எவ்வளவு அழகான காற்று. மக்கால இருந்து சஹாபாக்கள் வந்த நேரம் அதுக்கு பேரு யஸ்ரிப். கடுமையான நோய் நொடியில ஒவ்வொருத்தரும் நோய்வாய்ப்பட்டுட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான நோய், பயந்தாங்க நாம் மௌத்தாகிடுமோ என்று தெரியா. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான நோய், பயந்தாங்க நாம் மௌத்தாகிடுமோ என்று தெரியா. ஆயிஷா நாயகி வாப்பா பார்க்க வாரா, வாப்பா சக்கராத்து மாதிரி பைத்தொண்டு படிக்கிறாரு. அலா குல்லி இம்ரஇன் முஅல்லகும் ஃபீ பிலாத் வல் மௌது அத்னா மின் ஷிராகி நாலி. அலஹான பைத். ஒவ்வொரு மனிதனும் அவங்களோட ஊரு தான் அவங்களுக்கு அசீல். அந்த ஊருக்கு தான் வரத்துக்கு வாழ்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்தந்த ஊரு தான் அவங்களுக்கு ஏத்த. எங்களுக்கு மக்கா விட்டுட்டு நாங்க வந்தோமே, இப்ப பார்த்தா மௌத்து வருமாயிருக்குது. செருப்பு வாரை விட மௌத்து நெருக்கமாக இருக்குது. பிலால போயிட்டு பார்த்தா அவர் ஒரு பைத்து படிக்கிறாரு. நான் மக்கால போயிட்டு ஒரு இரவு கழிக்க கூடாதா, மதீனாக்கு வந்தேனே. மதீனா யஸ்ரிப் நோய்வாய்ப்பட்ட ஊராக இருக்குது. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னாங்க. ஆயிஷா நாயகி அல்லாஹ்வுடைய நபி துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மதீனா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸாயினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா. யா அல்லாஹ், மதீனால நீ ஆரோக்கியத்துல பரக்கத் செய்வாயாக, பொருளாதாரத்துல பரக்கத் செய்வாயாக, எல்லா விஷயத்திலையும் பரக்கத் செய்வாயாக. கண்ணியமானவர்களே, அன்றிலிருந்து இதுவரையில கடுமையான நோய் மதீனால இல்ல. அன்றிலிருந்து இதுவரையில எந்தவித கடுமையான நோய் மதீனால இல்ல. அல்லாஹ்வுடைய நபியுடைய பரக்கத். ஒரு சஹாபி வாராரு, அவருடைய பேரு இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ர்ல கலந்து கொண்டுட்டு வாரார். யா ரசூலல்லாஹ், எனக்கு வீட்டுக்கு போகலா. என்ன விஷயம் வீட்டுக்கு போகலா? இல்ல யா ரசூலல்லாஹ், கண்ணுக்கு அடிபட்டுட்டு கண் காயமாகிட்டு இப்ப நான் வீட்டுக்கு போனா என் மனைவி கதை சொல்ல ஆரம்பிப்பா. என் மனைவியிட அந்த பார்வையில நான் அழகில்லாதவனாக மாறிட்டேன். சில நேரம் காலிக்கோட்டுக்கு போயிட்டு தலாக்க போட்டு டிவோர்ஸ் எடுத்துருவா. அப்படியாப்பட்ட மனைவிதான் என் மனைவி. என் கண்ணில இருக்கிற அழகு இன்மையினால, காயத்தினால அவ வேறொரு தீர்வு எடுத்துருவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இரக்கமானவங்க, எவ்வளவு இரக்கமானவங்க. அப்படியா உங்களோட மனைவி தலாக் எடுத்துருவாவா? இந்த கண்ணை பார்த்தா ஓ யா ரசூலல்லாஹ், அப்படியாப்பட்ட பொம்பளை தான் அது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருங்கடா. உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க? ஒரு துஆ ஒன்று ஓதினாங்க. பிஸ்மில்லாஹ் துர்பத்து அர்லினா பிரீஹத்தி பாலினா லீஷ்வா ஸகீமினா பீர்னி ரப்பினா. கனிமான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். துர்பத்து அர்லினா, இந்த மண்ணை படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று துஆவை ஓதி மண்ணில வைத்து தன்னுடைய எச்சில என்ன செஞ்சாங்கடா, அவரது கண்ணில வச்சாங்க. கண் அப்படியே சுகமாகிட்டு. இது மதீனாவுடைய மண். கழுத்தர மண்ணை போல இல்ல, கழுத்தர தண்ணிய போல இல்ல, கழுத்தர கபுர போல இல்ல, கழுத்தரையில் உள்ள பழத்தை போல இல்ல, வேற ஊருக்கு ஒப்பாக்காங்க. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, ஈமானுடைய ஊரே. நாளைக்கு மறுமையில தஜ்ஜால் முதலாவது வந்தா கண்ணியமானவர்களே எல்லா இடத்துக்கும் வருவான். ஆனா மதீனாக்கு போகேலா, மக்காவுக்கு போகேலா. அல்லாஹ் மலக்குகளை அங்க போர்டர்ல அல்லாஹ் வைத்து மதீனாவை அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஒரு காலம் வரும், ரொம்ப ஃபித்னாவான காலம். மக்கள் நினைப்பாங்க எங்கட கண்ணை பாதுகாக்க இயலா, எங்கட வாயை பாதுகாக்க இயலா, எங்கட உள்ளங்கையில வச்சு ஈமான பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாகிட்டு மதீனாவுக்கு போக ஆரம்பிப்பாங்க. மதீனா தான் ஈமானுடையவர்களுடைய அடைத்தளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க. அருமையானவர்களே, ஒரு நாள் ஒரு யுத்தத்தில் இருந்து வாராங்க. மதீனால இருக்கக்கூடிய மலையை காண்றாங்க. அந்த மலைக்கு பேர் உஹது மலை. உஹது மலை எங்கட ஸ்ரீபாத மலைமா இல்ல, இமய மலைமா இல்ல, உலகத்தில் எந்த மலையும் இருக்கலாம். உஹது மலைமா ஒரு மலை இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா உஹத் ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்பு. இது எவ்வளவு பெரிய மலையண்டா, இதை நாங்கள் நேசிக்கிறோம், அது எங்களை நேசிக்குது. இந்த உஹது மலை அல்லாஹ்வுடைய கிருபையால உஹதுடைய யுத்தத்திலே நபி அவர்களையும் சஹாபாக்களையும் பாதுகாக்கிறதுக்கு துணையாக இருந்தார். இன்று எல்லாரும் உஹது மலைக்கு ஏறுறான். இன்று எல்லாருமே உஹது மலைக்கு ஏறுறான்.
கனிமான சகோதரிகளே, பெரியார்களே, அவள அழகான மலை, அவள அழகான தண்ணி, அவள அழகான காத்து, அவள அழகான ஈச்சப்பழம். கண்ணியமானவர்களே, ஒரு ஈச்சப்பழம் இருக்குது, அந்த ஈச்சப்பழத்துக்கு பேரு அஜுவா. சொன்னார்கள் எல்லா மௌத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்து என்று சொன்னா அஜுவா. நீங்க சம்பாரிச்சு ஒரு வாகனம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்கலாம், பரவாயில்லை. நீங்க சம்பாரிச்சு இன்னும் ஒரு வீடு கட்ட உங்களுக்கு துணையாக இருக்கலாம், பரவாயில்லை. கொழும்புல தெஹிவலையில ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஊடு எடுத்து உங்களோட மகளுக்கு லாபத்தை கொடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம், பரவாயில்லை. ஆனா நீங்க மதீனாவுக்கு போக இல்லைண்டா, இந்த மிம்பர்ல சொல்றேன், மறுமை நாள்ல அதுக்குரிய நஷ்டத்தை நீங்க பாப்பீங்க. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நபிக்கு பக்கத்துல போயிட்டு மஸ்ஜித் நபவியில கபர் ஷரீஃபுக்கும் மிம்பருக்கும் இடையில 2 ரக்காத் நீங்க தொழுது பாருங்க. மா பைன பைதி வ மிம்பரி ரௌலத்துன் மின் ரியாலில் ஜன்னா. இந்த கபருக்கும் மிம்பருக்கும் இடையில சுவர்க்க பூங்கா ஆண்டான். சுவர்க்க பூங்கா உலகத்திலே வேற எந்த ஒரு இடமும் இல்ல. சுவர்க்கத்துக்கு ஒப்பிட்டது, ஹக்கீகத்துல சுவர்க்கத்துக்கு ஒப்பிட்டது இந்த இடத்தை தவிர. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, இந்த இடத்துல போயிட்டு 2 ரக்காத் தொழுற பாக்கியம் உங்களோட தாய்க்கு கிடைக்கலண்டா, உங்களோட தகப்பனை கிடைக்கலண்டா, உங்களுக்கு கிடைக்கல, உங்களோட பிள்ளைகளே கிடைக்கல, உண்மையான முஹப்பத் நபியோட இல்லை என்பதுக்குரிய அடையாளம். அதனால கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, ஒரு ஹதீஸ் சொல்றேன். நூற்றுக்கணக்கான உலமாக்களுக்கு படிச்சு கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அது ஒரு துவா, மிக மிக முக்கியமான துவா. முடியுமானவங்க கட்டாயம் பாடமாக்குங்க. புகாரி ஷரீஃப்ல வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டா, நீங்க ஹாஸாக என்ன துவா அதிகமாக கேட்கிறீங்கடா? சஹாபாக்கள் மாணவர்கள் கேட்டா, அந்த நேரத்தில் சொன்னாங்க, தோழர்களை பார்த்து, அவருடைய சஹாபாக்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் கேட்கிற துவாவை சொல்லட்டுமா? அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். 2 விஷயம், என்ன மௌத்தாக்கணும் ஷஹாதத்தோட, வீட்டில கட்டில்ல இல்ல, ஷஹாதத்து கிடைக்கணும். அவ்வளவு பெரிய பாக்கியம் இன்றைக்கு பலஸ்தீன்ல சுப்ஹானல்லாஹ் மக்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கிறது ஷஹாதத். 2வது, மதீனா மண்ணில நான் அடக்கம் செய்யப்படணும், மதீனால மௌத்தாகணும். கண்ணியமானவர்களே, இந்த 2 விஷயமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைச்சிச்சு. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். இந்த 2 விஷயமும் உமருக்கு அல்லாஹ் கொடுத்தான், ஷஹாதத்தையும் கொடுத்தான், அங்கே மரணிக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, நபியுடைய ரவுலாவுக்கு போயிட்டு நீங்க நபிக்கு முன்னால ஸலவாத் ஸலாம் சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். நபியை நினைச்சு, நபியுடைய குணங்களை நினைச்சு, நபியை தலையில எடுத்து அங்கே நபிக்கு சலாம் ஸலவாத் சொல்ற பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் வாப்பா. அதனால் அருமையான சகோதரிகளே, பெரியார்களே, ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி படிப்போம், அவங்களை பத்தி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், அவர்களுடைய ஊரை நேசிப்போம். அந்த ஊர்ல மரணிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாளை மறுமையிலே எங்கள் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஈமானோட வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. விசேஷமாக யா அல்லாஹ், மதீனாவிலே மரணிக்கிற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்து யா அல்லாஹ் இஹ்லாஸோட வாழக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கிறியா அல்லாஹ். பலஸ்தீன முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அவர்களிலே மரணித்தவர்களுக்கு ஷுஹதாக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். அவர்களிலே உணவு இல்லாதவர்களுக்கு உணவை நசீபாக்கிறியா அல்லாஹ், பாதுகாப்பை நசீபாக்கிறியா அல்லாஹ், அவர்களுக்கு ஒரு தீர்வை நசீபாக்கிறியா அல்லாஹ். அவர்களுக்காக முஸ்லிம் உம்மாவை உம்மத்தை யா அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்திறியா அல்லாஹ். முஸ்லிம்கள் அனைவர்களும் அவர்களுக்காக ரப்பே ரஹ்மானே தியாகம் செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திறியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹயாத்தோடு யா அல்லாஹ் மஸ்ஜித் அல் அக்ஸால எங்களுக்கும் தரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ்.
எங்களுக்கும் அங்க இத்திகாஃப் நிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். நபிமாருடைய பூமியா அல்லாஹ், அந்த பூமியை யா அல்லாஹ் பார்க்கிறதுக்கு எங்களுக்கும் நீ தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். அந்த பூமிக்காக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக யா அல்லாஹ் ரொம்ப போராடி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நல்ல மக்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு யா அல்லாஹ் சுதந்திரத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், பாதுகாப்பை நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஹிதாயத்தை கொடுத்திரியா அல்லாஹ். ஹிதாயத் இல்லாவிட்டா நீ விரும்பியதை அவர்களிலே செயல்பட